வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஸ்ரீலங்காவில் இருக்க ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ தான் ஸ்ரீலங்காவில் லாக்டவுன் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேயாச்சும் போகலான்னு பிளான் பண்ணப்போ எங்கள் கண்ணில் பட்ட ஒரு இடம் தான் கொலம்பு போர்ட் சிட்டியில் இருக்க ஸ்ரீலங்கா யாட். ஈவினிங் 3:30க்கு நாங்கள் போர்ட் சிட்டிக்குள்ளே வந்தோம். போர்ட் சிட்டியிலேருந்து யாட் இருக்க இடத்துக்கு தான் நாம் இப்போ போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம யாட் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் போர்ட் சிட்டியில் இருக்க ஸ்ரீலங்கா யாட். இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது தெரிகிற இந்த அழகான வியூ கொலம்பு சிட்டியோட வியூ. நாங்கள் யாட்டில் போட் பண்ணோம். போனதும் ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா சேஃப்டி கைட்லைன்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு 4:30க்கு யாட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நாம் போர்ட் சிட்டியை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஈவினிங் 5 ஆகிருச்சு. சிட்டியை விட்டு ரொம்பவே தூரம் வந்தாச்சு. பாருங்கள் வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஈவினிங் டைம் அப்படின்றதுனால அழகான ஒரு சன்செட்டையும் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த யாட்டில் 4 கேபின்ஸ் இருக்குது. அதில் ஒரு கேபின் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். கிச்சன்லேருந்து கீழே போனதும் ஒரு அழகான குட்டி ரூம் இருக்குது. அதில் டவல், வாட்டர் பாட்டில், எமர்ஜென்சி எக்ஸிட், அதுக்கப்புறமா ஒரு குட்டி கபர்டு இருக்குது. அண்ட் ரூம்குள்ளேயே ஒரு குட்டி வாஷ்ரூமும் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ரூம் இருக்குது. அண்ட் ஆப்போசிட் சைடில் இதே மாதிரி இன்னும் 2 கேபின்ஸ் இருக்குது. இப்போ அப்படியே மேலே ஏறி போனோம்னா இதுதான் கிச்சன். இதில் நமக்கு வேணுன்றது எல்லாமே அவங்க குக் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நைட் 7 மணி ஆகிடுச்சு. எல்லோரும் கடலில் இறங்கி என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்த அப்புறமா சுடு சுடு சூப் குடிச்சிட்டு அதோட ஹெல்த்தியாக ஒரு டின்னரும் சாப்பிட்டோம். இது கொலம்பு சிட்டியோட நைட் டைம் ஸ்கைலைன் வியூ. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இந்த வியூவை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூங்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வியூ அடுத்த நாள் மார்னிங் காலையில் 6 மணி. இப்போ காஃபி குடிச்சிட்டு நாங்கள் கடலில் இறங்கிட்டோம். ஸ்விம் பண்ணோம், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் டேபிள். நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. ஆரஞ்ச், பைனாப்பிள், பிரெட்னு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. லாக்டவுனுக்கு அப்புறமா வெளியே வந்து சாப்பிட்டது ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிக்கும்போது நல்ல மழை. அதுக்கப்புறமா அகெயின் நாங்கள் எல்லாருமே தண்ணிக்குள்ளே இறங்கிட்டோம். பிகாஸ் மலையில் கடலில் இறங்கி ஃபன் எடுக்கிறதுன்றது ஒரு வேறு லெவலான விஷயம். ஸோ அதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு நாங்கள் எல்லோரும் தண்ணியில் இறங்கிட்டோம். ஸோ லாக்டவுனுக்கு அப்புறமா சிட்டி லைஃப்லேருந்து வெளியே வந்து நைட் ஸ்டார்ஸ் பார்த்துக்கிட்டு இதிலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலாக இருந்தது. ஸோ நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தீங்கன்னா, அப்படி இல்லாட்டி ஸ்ரீலங்காவுக்கு விசிட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ hope you guys enjoy this video. Take care. Bye bye.